வாழ்க்கையிலே இந்த நடுநிலைமை அல்லது நடுவில் இருப்பது என்பது எப்பொழுதுமே பாதுகாப்பானது இல்லையா? சேஃப்டி. நடுவில் இருக்கிறது. பஸ்ஸில் போனாலும் நாம் என்ன பண்ணுவோம்? இந்த நடுவில் இருக்கிற சீட் பார்த்து உட்காரோம், ஒரு சேஃப்டிக்கு தான். இப்போ கூட இந்த மத்திய சாலையில் இருப்பவர்களுக்கு தான் எல்லாமே தெளிவாக தெரியும் இல்லையா? இந்த நடுவில் இருக்கிறது எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நடுவில் இருப்பது அது மிக ஆபத்தாக முடிந்துவிடும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோம் என்றால், ஏலியின் புதல்வர்கள் தவறு செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட அதை தட்டி கேட்கவில்லை. அவங்க அப்பாவும் அதை கேட்கல, அந்த சமூகத்தினரும் அதை கண்டு கொள்ளவில்லை. அதற்காக இன்று இந்த வாசகத்திலே எல்லோருமே துண்டப்படுகிறார்கள், எல்லோருமே தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஒருவராவது மாறி நடந்திருந்தால் அவர்களுக்கு அந்த நிலைமை இருந்திருக்காது. ஆயர் ஃபுல்டன் ஜெஷன் சொல்கிறார், இந்த நடுநிலையில் இருப்பவர்களை கடவுளால் எதுவுமே செய்ய முடியாதாம். நல்லவர்களே ஏதாவது செய்யலாம், தீயவர்களே ஏதாவது செய்யலாம். இந்த நடுவில் இருப்பவர்களை கடவுளால் எதுவுமே செய்ய முடியாதாம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மில் இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய தொழுநோயாளர்கள் இருந்தார்கள் இயேசுடைய காலத்திலே. ஆனால் மக்கள் ஏன் அவர்களை கண்டு கொள்ளவில்லை? அவர்களுக்கு எதுவுமே ஒரு ஊழியம் செய்யவில்லை, அவர்களை குணப்படுத்த முன் வரவில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை, அவர்களை மாறுதலாக நடத்த முன்வரவில்லை என்றால் இந்த நடுவு நிலைமை தான். நமக்கு ஏன் வம்பு, நாம் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருந்து விடுவோம் என்ற ஒரு மனநிலைத்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த கட்டமைப்புகள் எல்லாத்தையும் உடைத்தவராக அவர்களை தொட்டு குணமாக்குகிறார். அவர் மீது பரிவு கொள்கிறார், அவரை தொடுகிறார். தொடுவதற்கே அனுமதி இல்லாத ஒரு மனிதரை தொட்டு ஆண்டவர் இயேசு குணமாக்குகிறார். அப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும், ஆண்டவர் இயேசுடைய சீடர்களாக. இன்றைய கிறிஸ்துவத்திலே நம்மிடம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மனப்போக்கு என்னவென்றால், இந்த எலிட்டிசம்னு சொல்லுவாங்க, மேட்டிமை மனப்பான்மை. இவர்களை போல் இல்லை நான் என்ற ஒரு மனப்பான்மை. அதை நாம் உடைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த கோல்டு கலர் சாலிஸு, இந்த ரொம்ப ரொம்ப ஆடம்பரமான இந்த திருப்பலிலாம் நிறைவேற்றுறோம், பார்க்கவே ரொம்ப கண்கவர் ஒரு காட்சியாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு ஏழையாக இருந்தார், ஏழை தேடி சென்றார். அதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. திரு அவையினுடைய முன்னுரிமை ஏழைகளுக்குத்தான். திருத்தந்தை என்ன சொல்கிறார் என்றால், திரு அவை என்றால் என்ன? ஒரு திறந்தவெளி மருத்துவ முகாம் போல இருக்க வேண்டும். தேவையில் இருப்பவர்களையும் உடைந்தவர்களையும் நொறுக்கப்பட்டவர்களையும் வரவேற்று குணமளிக்கின்ற ஒரு இடமாக திரு அவை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நிறைய நேரங்களில் நிறைய ஏழை வீட்டுகளுக்கு நாம் சந்திக்க போகின்ற பொழுது, ஏன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு வர மாட்டீங்க? நான் போட்டு வர ஒரு நல்ல துணி கூட இல்லை சாமி அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஆலயம் என்பதும் ஒரு வழிபாடு என்பதும் ஒரு மேட்டிமை மனப்பான்மை உள்ளவர்கள், அதாவது ரொம்ப நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நாம் கோயிலுக்கு வரணுன்றது போலவே ஆகிவிட்டது. அவர்களை வரவேற்கின்ற ஒரு இடமாக ஒரு ஆலயம் இல்லை. அது நம்ம தவிர யார் தவறான்னு தெரியல. ஆனால் திருத்தந்தை சொல்வதை போல திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்டவர்களை வரவேற்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதற்கு நம்மிடம் என்ன இருக்க வேண்டும்? கனிவு இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போல பரிவுள்ளம் இருக்க வேண்டும். நம்ம வாழ்கின்ற இடத்திலே கிறிஸ்துவலாகிய நாம் வறுமையில் இருப்பவர்களையும் வாடுகின்றவர்களையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு குணமளிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஆலயத்திற்கு சென்றாலும் என்னை இப்படி நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வரும். நாம் அந்த நேரத்தில் நம்முடைய வாழிடங்களிலே நாம் வேற்று விதமாக அவர்களை நடத்துகின்ற பொழுதுதான், நான் கோயிலுக்கு போனாலும் என்னை இப்படி தான் நடத்துவாங்க என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அத்தகைய மனநிலையை நாம் போக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழிடங்களிலே நாம் இந்த இயேசுவை போல நாம் இருக்க வேண்டும். காயப்பட்டவர்களை தேடி சென்று அவர்களோடு நாம் நிறைய நேரங்களில் பார்க்குறோம். நாம் அதே பஸ்ஸு காட்சியை கூட எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப ஒரு அழுக்கா ட்ரெஸ் போட்டு ஒரு ஏழை பெண்மணி நம்ம பக்கத்தில் உட்காந்தா நம்ம எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அங்கே ஒரு வேற்று மனப்பானை நமக்கு வருது இல்லையா? அதுதான் இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நான் உயர்தரமான வாழ்க்கை வாழ்வது தவறில்லை, ஆனால் இவன் இப்படி வாழ்கிறான், இவனை போல் நான் இல்லை என்று நான் வேற்று மனப்பான்மை எனக்கு இருக்கக்கூடாது. எனவே ஆண்டவர் இயேசுவை போல அவர் புனிதராக இருந்தாலும் யூதராக இருந்தாலும் அவர் அந்த நோயாளியை தொடுகிறார், அவன் மீது பரிவு கொள்கிறார். அப்படிப்பட்டவர்களாக வாழத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் பரிவுள்ளவர்களாக, பிறருடைய வாழ்வை தொடுகிறவர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.